எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்விகள் போல தெரிந்தாலும், எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், என் ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நம்பி இருப்போம். இயேசுவே, உமக்கே ஸ்தோத்திரம். எங்களோடு பேசுங்கப்பா. இதை செய்தியை பார்க்கின்ற டிவி மூலமாகவும் இன்னும் செல் மூலமாக ஆண்டவரே வாட்ஸ்அப்பில் யூடியூப்பில் பார்க்கும்போது நீர் அவர்களோடு பேசி வாழ்க்கையை மாற்றி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். என்னை ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் ஒரு 3 காரியங்களை குறித்து உங்களோடு பேச தேவன் எனக்கு உதவி செய்தார். தலைப்பு என்ன கொடுக்குறேன் அப்படின்னா, பாராதே, நிற்காதே, ஓடிப்போ. 3 காரியங்கள். பார்க்கக்கூடாது, நிற்கக்கூடாது, போய்கிட்டே இருக்கணும், திரும்பியே பார்க்கக்கூடாது என்று ஒரு 3 கட்டளையை கர்த்தர் கொடுக்கிறார். அதில் வேதத்தினுடைய ஆதாரத்தின்படி இந்த செய்தி உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பேசுவார், நாம் கேட்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்போம். இந்த உலகத்தில் பாருங்கள், காலங்கள் மாறுகிறது. மழை பெய்ய வேண்டிய காலத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய காலத்தில் மழை பெய்துக்கிட்டு இருக்கு. காற்று அடிக்க வேண்டிய காலத்தில் காற்று அடிக்க மடங்கு வெயில் அதிகமாக இருக்குது. முன்னால் அப்படிலாம் சொல்லுவாங்க, இலையுதிர் காலம், குளிர்காலம், வேநீர் காலம், மழைக்காலம் அப்படிலாம் உண்டு. அந்தந்த காலத்தில் அது நடக்கும். இப்போ அப்படி இல்லை. காலங்களும் சூழ்நிலைகளும் என்ன செய்திருக்கு அப்படின்னா மாறி போயிருக்குது. ஏன்னா ஏப்ரல் மே மாதத்தில் காற்று அடிக்கும். மே மாதம் காற்று, ஆடி மாதம்லாம் அப்படி காற்று அடிக்கும். ஆனால் இப்போ என்ன இல்லை, காற்றில் பயங்கரமான வெயில் இல்லாட்டா ரொம்ப மழை, மேகமூட்டமாக. காலங்கள் எல்லாம் மாறுகிறது, மனிதன் மாறவில்லை. எது மாறினாலும் சரி, மனிதன் மட்டும் என்ன செய்யலை, மாறவே இல்லை. மனிதனுடைய மனம் மாறவே இல்லை. ஆடைகள் மாறி இருக்கின்றது, எல்லா ஹேர் ஸ்டைலு, தலை சீவுறது மாறி இருக்கின்றது, போக்குவரத்துகள் மாறி இருக்கின்றது, வீடு வாசல்களை நம்ம மாற்றி அமைத்திருக்கிறோம். வாகனங்கள், ஒரு 2 வீலரே 1 லட்சத்துக்கு மேலே இருக்குது. இப்போ முன்னால் அப்படி கிடையாது. 20,000 15,000 தான் ஒரு டிவிஎஸ் 50லாம். இப்போலாம் ஒரு 2 வீலரே 1 லட்சத்துக்கு மேலே வாங்குகிறாங்க. ஃபோன் வாங்குகிறாங்க, 1 லட்சத்துக்கு மேலே ஃபோன் வாங்குகிறாங்க. எல்லாமே மாறி இருக்குது. நாகரிகம் நாளுக்கு நாள் மாற்றம். ஆனால் மனிதன் இதயம் மாறவில்லை. மனிதன் மாறவில்லை. என் குழந்தை மகன் எனக்கு ஒரு ஸ்டேட்டஸ் போட்டிருந்தான். அதில் என்ன போட்டிருந்தான் அப்படின்னா, பிசாசுகள் கூட பாதாளத்துக்கு போக பயந்து எங்களை கடலுக்குள்ளே போடுங்க அப்படின்னு சொல்லிச்சு. அப்படி தானே இருக்குது. எங்களை கடலுக்குள்ளே அனுப்பு, பண்டிக்குள்ளே அனுப்பு அப்படின்னு. அந்த பண்டிகள் என்னன்னா, இந்த சாத்தானை தாங்க முடியாமல், சாத்தானுடைய கொடுமையை, 6000 பிசாசுகள் உள்ள அந்த கொடுமையை தாங்க முடியாமல் அந்த பன்னிகள் அந்த கடலுக்குள்ளே போய் தற்கொலை செய்து கொண்டன. அது தற்கொலை செய்துட்டு பன்னி. ஆனால் மனிதன், அதான் பிசாசுகள் கூட பாதாளத்துக்கு போக பயந்து எங்களை கடலுக்குள்ளே அனுப்புங்க, பன்னிக்குள்ளே அனுப்புங்கன்னு சொல்லிச்சாமா. ஆனால் இந்த நாளிலே மனிதர்களாகிய நாம் மாற வேண்டும். மாறாமல் பாதாளத்துக்கு போக பயப்படாமல் இருக்கிறீர்கள். பாதாளத்துக்கு போக நாம் பயப்பட வேண்டும். நரகத்துக்கு போகிறதுக்கு பயப்பட வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்ற ஆசை தான் நமக்கு இருக்க வேண்டும். பாதாளத்தை குறித்து உங்களுக்கு பயமே இல்லை. நரகத்தை குறித்த எச்சரிப்பு இல்லையே. நம்ம நரகத்துக்கு போயிட்டா என்ன செய்ய, பாதாளத்துக்கு போயிட்டா என்ன செய்ய? அப்போ நம்ம பாவம் செய்யக்கூடாத அப்படிங்கிற எண்ணம் வரமாட்டேங்குது. இன்னும் ஒரு உலகம் இருக்குது இல்லை. நான் சின்ன பிள்ளையில் எங்கள் அம்மா வீட்டில் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பேன் பார்த்துக்கோங்க. அப்போ மாடுகள் மேய்க்க போவாங்க. மாடுகள் அவ்வளவு மாடுகள் எல்லார் வீட்டு மாடையும் ஒரு ஆள் மேய்ப்பார். அவங்க வீட்டில் இருந்து என்ன செய்வாங்க, மாடுகளை அந்த ஆள்கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. அவருக்கு மாதம் இவ்வளவுன்னு பணம் கொடுக்கணும்.
இப்போ நம்ம எங்கள் வீட்டில் மாடு இருந்துச்சுன்னா எங்கள் மாடை வந்து அவர் அவுத்து என்ன செய்வார், கூட்டிகிட்டு போவார். போய் தண்ணி காட்டி இற காட்டி பத்திரமா கொண்டு திருப்பி நம்மகிட்ட தந்துடணும். அதுக்கு அவருக்கு நம்ம பணம் கொடுக்கணும். அப்போ இந்த மாடுகள் வந்து நிறைய போகும் பார்த்துக்கிடுங்க. அதே மாதிரி ஆடுகள் வளர்ப்பாங்கள்ல, அந்த ஆடுகளும் பெரிய மந்தையாக போகும். ஆனால் எங்கள் அம்மா வீட்டு வழியாக தான் எல்லா ஆடுகள் மாடுகள் எல்லாம் போகும். ஏன்னா அங்கே தான் பனங்காடு இருக்குது, அதுக்கு பிறகு புல்லுகள் இருக்குது, கிணறுகள் நிறையா இருக்குது, எல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்க. அப்போ நான் சின்ன பிள்ளையாக வெளியே நிற்கும்போது நினைப்பேன், எங்கள் அம்மாட்ட வந்து நான் காசுலாம் தெரியாமல் எடுப்பேன். 2 பைசா 5 பைசாலாம். அப்போ நீங்களாம் இப்போ உள்ளவங்களாம் அதை பார்த்துருக்க மாட்டீங்க. 2 பைசாவுக்கே மடி நிறைய கடலை கொடுப்பாங்க. அப்போ அதை எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் நான் எடுத்திருக்கேன். அப்போ எங்கள் அம்மா வந்து என்னைய பொய் சொல்கிறேன் அப்படின்னு அடிக்க வருவாங்க. அப்போ நான் இதெல்லாம் பாவம், சாமியார்கிட்ட போய் பாவம் சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுவாங்க அம்மா. அப்போ நான் நினைப்பேன், இந்த ஆடு மாடுகளுக்கெல்லாம் பாவம்னு ஒன்றும் தெரியாதுல்ல. அது அடுத்த வீட்டு தோட்டத்தில் உள்ள கீரையை தின்னுட்டு வந்துடுது, வெளியே காயப்போட்ட கோதுமையை தின்னுட்டு போயிடுது. அதுக்காண்டி யாரும் தண்டனை கொடுக்காங்களா? அதுக்கு யாரும் நரகத்தை கொடுக்காங்களா? இல்லை. நம்மளும் இப்படி பிறந்திருக்கலாம்ல, ஒரு ஆடு மாதிரியாவது ஒரு மாடு மாதிரியாவது நம்ம பிறந்திருக்கலாம் இல்லை அப்படின்னா பாவம்னு ஒன்று இருக்காதுல்ல, நரகம்லாம் அப்படின்லாம் நம்ம போக வேண்டியது இல்லைல்ல அப்படின்னு உண்மையிலேயே நான் நினச்சிருக்கேன். இது மாதிரி நம்ம பிறக்காமல் போயிட்டோமே, இப்போ நம்மளை பொய் சொல்கிறா களவெடுக்கான்னு அடிக்காதுல அப்படின்னு நினச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அதை நினச்சி தான் நான் பயந்தேன். எனக்கு கான்வென்ட்டில் நான் 5 வகுப்பு வரை படித்தேன். அப்போ வந்து நரகத்தை பற்றி அதிகமான ஒரு பிரசங்கம் அந்த நாளில் உள்ள சிஸ்டர் கொடுத்தாங்க. அவங்க 1வது வகுப்பு எடுக்கிறவங்க தான். அந்த சிஸ்டர் வந்து நரகம் பயங்கரமாக இருக்கும், அதை ஒரு கட்டில் கடத்தி உன்னைய சாத்தானிய பாவம் செய்தீன்னா உன்னைய நரகத்தில் வச்சு அந்த கட்டிலோட தீயை வச்சு கொளுத்துவான், கட்டிலும் எரியும் நீனும் எரிவ, சேர்ந்து எரிவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எத்தனை வயசு இருக்கும்? 5வது வகுப்பு படிக்கும்போது அந்த காலத்தில் எப்படின்னா ஒரு 10 வயசு இருக்கும். அப்படி நான் பயந்துருக்கேன், நரகத்துக்கே போகக்கூடாது அப்படின்ட்டு. நான் கோயிலுக்கு போனால் ஜெபம் பண்ணால் என்னுடைய ஜெபமே அதாக தான் இருக்கும். இறைவா எனக்கு எப்படியாவது பரலோகம் கொடு, நான் நரகத்துக்கு போக மாட்டேன், எனக்கு பரலோகம் கொடு இறைவா, என் வாழ்க்கையில் எனக்கு நான் என்னைக்கு செத்தாலும் எனக்கு பரலோகம் கொடு அப்படின்னு நான் சொல்லுவேன். நான் 20 வயசு வரைக்கும் ஆண்டவர் கிருபையினால் என்னுடைய வாழ்க்கையில் நான் கர்த்தர்கிட்ட கேட்ட ஒரே காரியம், எனக்கு பரலோகத்தை கொடுங்க, நான் என்னைக்கு செத்தாலும் எனக்கு பரலோகத்தை கொடுங்க. அம்மா கூட சொல்லுவாங்க, ஓயாம கோயிலுக்கு போறியப்பில்ல என்னத்தை கேட்ப அப்படின்னு. நான் செத்த அன்னைக்கு பரலோகத்துக்கு போகணும்னு கேட்டு வந்தேம்மா. வேறு ஜெபம் செய்யவும் தெரியாது, வேறு யாரும் சொல்லி தரல. ஆனால் நரகத்தை குறித்து பயங்கரமான செய்தியை கொடுத்தார்கள் அந்த சிஸ்டர் அன்னைக்கு. மோட்சத்தை குறித்து கூட ரொம்ப அவங்க சொல்லலை. அந்த நரகத்தை குறித்து அந்த 10 வயசில் கேட்டது தான் அனுதினமும் என்னோடு போராடி கொண்டே இருந்துச்சு, என்னுடைய இதயத்தை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. நரகம், கட்டில் கடத்துவாங்க, தீ வச்சு கொளுத்துவாங்க, கட்டிலும் சேர்ந்து எரியும் அப்படின்னு சொல்லி 50 பிள்ளைகள் நாங்கள் அப்போ இருப்போம் எங்கள் கிளாஸில். 50 பிள்ளைகளுமே அதை கேட்டு அநேக பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். நாங்கள் அந்த இதில் படிக்கும்போது அதிகமாக நான் கற்றுக்கொண்டது நரகத்தை பற்றி தான். இன்றைக்குமே நம்ம யூடியூப்பில் பார்க்குறோம், நரகத்தை பற்றியும் பரலோக ராஜ்யத்தின் மேன்மையை பற்றியும் அதிகமான செய்திகளே இல்லை. அந்த காலத்தில் மிஷினரிகள்லாம் வந்து செய்தி கொடுப்பாங்க. அவங்கெல்லாம் அப்படியே ஆண்டவருடைய வருகை எப்படி இருக்கும், அந்த நாள் என்ன நடக்கும், இயற்கை எப்படி, இயற்கை இல்லை தேவனுடைய படைப்பு, அந்த நாளில் எப்படி ஆகும் அப்படின்னு சொல்லும்போது இருதயம் வந்து அப்படியே குலுங்கும் பார்த்துக்கோங்க. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரு நாசம் போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பதில்லை வாக்கு மாறா வேதம் கூறும் வார்த்தை யாவும் நிறைவேறும் நான் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கடல் குமுறும் கரை உடையும் கப்பல் கவிழும் பெரு நாசம். ஆண்டவருடைய வருகைக்கு பிறகு போக்குவரத்து யாவும் நிற்கும் இனி உலகம் என்பது இல்லை, வாக்கு மாறா வேதம் கூறுகிறது. நானோ ஆடி பாடி என் தேவனுடன் மகிழ்ச்சியாய் இருப்பேன் என்று பாடல் பாடினார் சாம் கமலேசன். அவரு பாட்டு படிப்பார். தேவசேனை வானம் மீது கொடி கொடியாக தோன்றும்
பல கோடி திரள் கூடி குகை தேடி வேகம் ஓடும் விண்மீன்கள் வந்து மாறி இடம் மாறி வந்து கொட்டும். நான் ஆடி மிக பாடி என் நேசருடன் சேர்வேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கடல் குமுறுமா, கரை உடையுமா, கப்பல் கவிழுமா, பெரு நாசமா, போக்குவரத்து யாவும் நிற்குமா, இனி உலகம் என்பது இல்லை. ஆனால் வேதம் இப்படி கூறுகிறது, நானும் ஆடி பாடிய நேசருடன் மகிழ்வேன். அப்போ இப்படிலாம் ஒரு நாள் நடக்கும், நான் என் நேசருடன் ஆடி பாடி மகிழ்வேன். அதுக்கு அப்படி ஆயத்தமாக வேண்டுமே, அந்த எண்ணம் நமக்கு வேண்டுமே. தேவசேனை மீது கோடி கோடியாக தோன்றும், நட்சத்திரங்கள் வந்து கை கொட்டும், நானும் ஆடி பாடி விண்மீன்கள் கீழே இந்த பூமியிலே விழும் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த எண்ணம் நமக்கு ஏன் வரமாட்டேங்குது? ஏன் அந்த மாதிரி பிரசங்கமே இல்லை? நரகத்தை குறித்த பற்றிய பிரசங்கம் இல்லை. இயேசு அந்த உலகத்தில் வந்திருக்கும் போது அதை குறித்து அதிகமாக பேசினார். அவர்களுடைய புழு சாகாமலும் அவர்கள் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்கே இரவும் பகலும் தீ எரிந்து கொண்டே இருக்கும். அங்கே பிசாசுகள் தான் அதுக்கு உண்டாக்கப்பட்டன, அந்த பிசாசுகள் தான் அங்கே இருக்கும். தேவன் இயேசு கிறிஸ்து அதை பற்றி அதிகமாக வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார், வெளிப்படுத்தல் எழுதி வைத்திருக்கிறது. ஏன் அதை பற்றிய பிரசங்கமே இல்லை? அப்படின்னா தான் மக்கள் மனம் திரும்புவாங்க, பயப்படுவாங்க. நியாய தீர்ப்பு இருக்கிறது என்பதை அறிவிக்க வேண்டும். இப்போ உங்களுக்கு நான் செய்திக்கு வரேன். ஆதியாகமம் 19வது அதிகாரத்தில் 17வது வசனம். அவர்களை வெளியே கொண்டு போய் விட்ட பின்பு அவர், உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார். 3 விதமான கட்டளையை தேவன் அன்றைக்கு லோத்துக்கு கொடுத்தார். இது லோத்துவை பற்றியதான, மனைவியை அவருடைய பிள்ளைகளை பற்றியதான ஒரு செய்தி. அதில் 3 காரியம் சொல்கிறாரு. பாராதே, நிற்காதே, ஓடிப்போ, இதான் தலைப்பு. அப்போ நீ என்ன செய்யணும் அப்படின்னா, பின்னிட்டு பாராதே, இந்த உன்னுடைய வீட்டை விட்டு நீ ஓடிப்போ, நான் காட்டுகிற குறித்த இடத்துக்கு நீ ஓடிப்போ என்று சொல்லுகின்றார். 2வது சொல்றாரு, நீ பின்னிட்டு பார்க்காத, திரும்பி நீ பார்க்கவே கூடாது, திருப்பி போய்கொண்டு இருக்கும்போது நீ நிற்கக்கூடாது அந்த இடத்துல. 3வதாக ஓடியே போ. அப்போ பார்க்காத, திரும்பி பார்க்காத, நிற்கவும் செய்யாத, ஓடி போ, போய்கொண்டே இரு, நான் சொல்லும் இடத்துக்கு போய்கொண்டே இரு என்று சொன்னார். ஆனால் இந்த மனிதனாகிய லோத்து என்னால் அப்படி முடியாது என்று சொல்லுகின்றார். இந்த கீழ்ப்படுதல் அவருக்கு இல்லாதனால பெரிய நஷ்டத்தை அவங்க அடைஞ்சாங்க. என்ன அப்படின்னா 18வது வசனம் வாசிக்க, 18, 19. அதற்கு லோத்து, அப்படியெல்லாம் ஆண்டவரே, உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்தது, என் பிராணனை காக்க தேவரீர் எனக்கு செய்த கிருபையை பெரிதாக விளங்க பண்ணினீர். மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் மரித்து போவேன். இவன் நெகட்டிவாக, அவிசுவாசமாக 3 வார்த்தைகளை பேசுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாரு? என்னால முடியாது, என்னால் ஓட முடியாது. ஒருவேளை வயசாயிட்டுன்னு சொல்றாரா? என்னது காரணம் சொல்றாரு? எதுக்காக ஓடி போக? கடவுள் கடலை கொடுக்காரு தூதன், ஓடி போனா ஓடி போறேன்னு உடனே ஓடி போக வேண்டும். நம்ம பிள்ளை இருக்கு பாருங்க, ஒரு தோசை சுட்டு கொடுக்கும், அதை சுட்ட உடனே சாப்பிடுன்னு சொல்கிறோம். அது உடனே சாப்பிடாம அந்த தோசை அந்த ஃபேனுக்கு கீழே உட்காந்து காஞ்சி கருவாடாக போகும் வரைக்கும் அந்த பிள்ளை அந்த தோசையை சாப்பிடலை அப்படின்னா பெற்றோருக்கு எவ்வளோ கோபம் வரும் தெரியுமா? ஆனால் அதை கையில் வச்சு அந்த தோசையை உடனே சாப்பிட்டா, அந்த இட்லியை நான் உடனே சாப்பிட்டா அந்த அம்மா அப்பாவுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி செய்கிறது இல்லை. நாங்களாம் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் அண்ணன் வீட்டு பிள்ளைகளெலாம் சாப்பாடு கொடுக்கும்போது ஓடி வந்து அவங்க பிளேட்டை கொண்டு வந்து நம்மளோட தோசையை வாங்கிட்டு போவாங்க. இப்போ பெற்றோர் கையில் கொண்டு கொடுக்க வேண்டியது இருக்குது. இதே மாதிரி இவர் சொல்கிறாரு, ஓடி போக என்னால் முடியாது. திருப்பி சொல்கிறாரு, தீங்கு என்னை தொடரும். தீங்கு எதுக்கு தொடருது? தேவன் தானே ஓடிப்போன்னு சொல்கிறாரு. அப்போ எதுக்கு தீங்கு தொடரும்? கீழ்ப்படுதல் இல்லை. நான் செத்து போவேனே, நீ செத்து போகக்கூடாது. சோதம் கொமராவில் தீயினால இப்பொழுது எரிக்கப்பட போகிறது, நீ செத்து போகக்கூடாது என்பதற்காகத்தான் உன்னை தூதன் கையை பிடிச்சி இழுத்துக்கொண்டு வெளியே விட்டுருக்காரு. திருப்பி என்ன நான் செத்து போவேன்? இந்த வார்த்தையை சொல்லாதீங்க.
ஒரு சின்ன வியாதி வந்தாலும் செத்து போவேன்னு சொல்லாதீங்க. செத்து போயிடுவேனோன்னு பயமாக இருக்குன்னு சொல்லாதீங்க. நம்மளை வாழ வைக்க தான் ஆண்டவர் வந்தார். எங்களை வாழ வைக்க சிலுவையில் தொங்கி நீர். நம்மை வாழ வைக்க தான் அவர் சிலுவையில் தொங்கினார். நிறைய பிள்ளைகள் கவுன்சிலிங் வரும்போது கேட்பாங்க, நான் செத்துருவேன் போல இந்த நோயில் அப்படின்னு. அப்போ எனக்கு ஆண்டவர் சொன்னாங்க, நீ சாவக்கூடாது, நீ 80-90 வயசு வரைக்கும் வாழணும் அப்படின்னா என்னைய 33 வயசில் என்னைய கொண்டுட்டாங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னாங்க. உனக்கு பதிலாக நான் மரித்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் சொன்னார். அதன்படி நமக்காக அவர் மரித்தார், நம்முடைய பாவத்துக்காக அவர் மரித்தார், உயிர்த்து எழுந்தார். அப்போ இவர் சொல்கிறாரு, நான் செத்து போயிடுவேனே, உடைய சாகிறதுக்காக அந்த சோதம் குமாராவிலேருந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க ஆண்டவர் உங்களை. 3 காரியத்தை சொல்லிட்டாரு. என்னால் ஓட முடியாது, தீங்கு என்னை தொடரும், நான் செத்து போவேன். அதுக்கு அவரே ஆன்சர் கொடுக்காரு பாருங்க. 20 ஆதியாகமம் 19:20. அதுவும் அந்த ஊர் இருக்கிறதே, நான் அதற்கு ஓடி போகத்தக்கதாய் அது கிட்ட இருக்கிறது, சின்னதுமாய் இருக்கிறது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே என்றான். ஆண்டவர் மலையில் போய் நீ பத்திரமா நீ பாதுகாப்பாயிருன்னு கர்த்தர் சொல்கிறார். ஆனால் இவர் என்ன சொல்கிறாரு, இது கிட்டத்தில் இருக்குது, என்ன சின்னதாக இருக்குது, என் பிராணன் பிழைக்க நான் அங்கே ஓடி போகட்டும், அது சின்ன ஊர் தானே. கர்த்தருக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாக லோத்து அன்றைக்கு காணப்பட்டார். நாம் இன்றைக்கு அப்படி இருக்கோமா? ஏன் எதற்கு என்று கேட்காதீர்கள். கர்த்தர் சொல்லுகிற வார்த்தையை கீழ்ப்படியுங்க. ஆண்டவரே, இதே உமக்கு அடியேன். சாமுவேல் அன்னைக்கு சொன்னார், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அப்படியே நம்ம சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லும்போது அதுக்குரிய பலனையும் அதுக்குரிய சக்தியை அவர் கொடுப்பார். அவர் வாக்கு பண்ணினால் மாற மாட்டார். சொன்னதை செய்திடுவார், செய்ததை நிறைவேற்றுவார். அவர் எதை செய்வாரோ நமக்கு அதை தான் சொல்வார் தேவன். சொல்லுவாங்க ஏசப்பா. உடனே 21வது வசனத்தில், அதற்கு அவர், நீ கேட்டுக்கொண்ட ஊரை நான் கவிழ்த்து போடாதபடிக்கு இந்த விஷயத்தில் உனக்கு அனுக்கிரகம் பண்ணினேன், நீ தீவிரமாய் ஓடி போய் தப்பித்துக்கொள் என்று சொல்கிறார். ஏன் இவருக்கு இந்த ஒரு பின்மாற்றம்? ஏன் இப்படிலாம் காரியம் அப்படின்னு நான் யோசித்து பார்த்தேன். ஏன் இப்படி சொல்கிறாரு? ஆண்டவர் சொன்ன உடனே போக வேண்டியதானே. நான் உனக்கு ஒரு மலையை காட்டுவேன், அந்த மலைக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு குறித்த மலைக்கு போ, அங்கே நீ உன் பிள்ளையை பலியிட வேண்டும் என்று சொன்ன உடனே ஆபிரகாம் அதே மாதிரி குறித்த மலைக்கு போனார். குறித்த மலைக்கு போனால் தான் அங்கே ஆடு இருக்கும். நம்ம சொன்ன இடத்துக்கு போனால் தான் அங்கே திறந்த வாசல் இருக்கும். ஆண்டவர் சொல்கிற இடத்துக்கு நம்ம போகும்போது அங்கே நமக்கு அதிசயம் காத்திருக்கும். அப்போ இவர் என்னெல்லாம் செய்யலை அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாமல் போயிட்டு, இவ்வளவு நாள் நம்ம குடும்பத்தை காப்பாற்றின தேவன் இனி காப்பாற்றுவார் என்ற ஒரு பெருந்தன்மை இல்லை, நன்றியும் இல்லை, ஆண்டவர் மேலே நன்றி இல்லை, ஆபிரகாமோடு ஐக்கியம் இல்லை. நம்ம இவ்வளோ தூரத்தில் கொண்டு நம்மளை பாதுகாப்பாக வச்சாங்களே, என்ன நம்ம திருப்பி அவங்க எப்படி இருக்காங்க ஏது இருக்காங்க என்ற ஒரு ஐக்கியம் இல்லை. தன்னுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நிச்சயித்திருந்துருக்கிறார், எங்கேஜ்மெண்ட் நடந்திருக்கு, அதுக்கு ஆபிரகாமை கூப்பிடவில்லை. கூப்பிட்டுருந்தா அன்னைக்கு பார்த்துருப்பார் ஆபிரகாம், என்னடா இப்படி இருக்கு இந்த நாடு, நீ வந்துரு இதை விட்டு வெளியே, இல்லை நிச்சயம் பண்ண உடனே பிள்ளைகளுக்கு கல்யாணத்தை முடிச்சிரு அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுவும் செய்யலை. ஆபிரகாமோடு எந்த விதமான ஐக்கியமும் இல்லை. நமக்கு எதுக்கெல்லாம் இப்படிலாம் பிரச்சனை? இந்த ஜனங்கள் நீதிமானாகிய லோத்து தன் இருதயத்தில் வாதித்தான் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ வாதனை இருக்கு, இந்த ஜனங்கள் இப்படி தப்பு பண்ணுறாங்களேன்னு வாதனை இருந்துச்சு. ஆனால் தேவனை நோக்கி ஆபிரகாமை போல கூப்பிடவில்லை. நம்ம இன்னைக்கு பார்க்குறோம், பிள்ளைகள் இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களேன்னு வருத்தப்படுறீங்க. ஆனால் ஜெபம் செய்யணும், தேவ சமூகத்தை நோக்கி கூப்பிட வேணும். அதனால் அவர் தேவ சமூகத்தை நோக்காதனால ஏமாற்றம், மனைவியை இழந்த நிலை, பிள்ளைகளின் ஒழுங்கற்ற வாழ்வு. நாம் இன்றைக்கி செய்ய வேண்டியது தேவ சமூகம், வேத வாசிப்பு, தேவனுடைய பிள்ளைகளோடு ஒரு ஐக்கியம் நமக்கு இருக்க வேண்டும். தேவன் என்ன சொல்கிறாங்களோ, வாக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாக்கு தத்தத்தை அவர் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். பயப்படாதே என்று சொன்னால் அவர் சொன்னது தான். நீ பிழைத்திரு என்று சொன்னால் அவர் சொன்னது தான். ஏன்னா இதோ உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன், ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொன்னால் சொன்னது தான். ஏன்னா நீ பிழைத்திரு என்று சொன்னால் சொன்னது தான். உனக்கு நான் அதிசயம் செய்வேன் அப்படின்னா சொன்னது தான். நீ பயப்படாதே நீ சாவதில்லை என்று சொல்லிட்டாருன்னா சொன்னது தான், தீர்க்க ஆயுசு தான். எத்தனை பேர் ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை உறுதியாக பற்றி கொண்டு இன்றைக்கி ஜெபித்து கொண்டு இருக்கிறீர்கள்? ஆண்டவருடைய வாக்கு தத்தத்தை மறக்கவே கூடாது. அவர் சொன்னால் செய்வார், செய்வதை தான் சொல்வார். நம்முடைய சமூகத்தை அதிகமாக தேடுங்கள் அருமையானவர்களே. இந்த நாளில்
ஏன் இந்த லோகத்துக்கு இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு பொல்லாத சந்ததி அவர் மூலமாக உருவாயிற்று அப்படின்னா, அவர் தேவ சமூகத்திலே ஆபிரகாமை போல ஜெபிக்கவில்லை. ஆபிரகாம் எல்லாவற்றுக்கும் தேவனை நோக்கி பார்த்தார். இன்றைக்கு நாம் அப்படி பார்க்கமா? தேவ சமூகத்தில் உள்ள இருதயத்தை அப்படியே ஃப்ரீயாக காலை நேரத்தில் அப்படின்னு ஃப்ரீயாக தேவனை நோக்கி நீங்கள் பார்க்குறீங்களா? நாங்கள் பிள்ளைகளை நம்ம ஸ்கூலுக்கு அனுப்புவோம்ல, அதனால் காலையிலேயே எழுந்து பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பணும். அப்புறம் மதிய சாப்பாடு ரெடி பண்ணணும், சாயங்காலம் உடனே காப்பி எல்லாம் போட்டு கொடுக்கணும், ஸ்நாக்ஸ் கொடுக்கணும், நைட்டு படிக்க வைக்கணும், அப்படி இருக்கும். ஆனால் மே மாதத்தில் அப்போல்லாம் என் பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது ஏப்ரல் நடுவிலேயே லீவ் விட்டுருவாங்க. மே மாதம் ஃபுல்லாக லீவாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. அப்போ அந்த நாட்களில் காப்பியை போட்டு குடிச்சிட்டு பிள்ளைகள் தூங்கினாலும் நான் தனித்து தேவ சமூகத்தில் இருப்பேன். அப்படி ஆண்டவரோடு டச்சிங் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒவ்வொரு வருஷமும் மே மாதம் எப்போ வரும்னு இருக்கும் எனக்கு. அதுக்கப்புறம் என் பிள்ளைகள் பெரிய பிள்ளைகளாகி வேலைக்கு விட்டு போயிட்டாங்க, பிள்ளைகள் பேரம்பேத்தியும் வந்தாங்க. அப்போ அந்த சின்ன பிள்ளைகளாக இருந்தால் தொட்டில் கிடக்கும், காலையிலே அழும். அப்படி அழுதால் அது தூங்குகிற நேரம் பார்த்து அதிகாலையில் அது தொட்டில் ஆட்டிக்கிட்டு தேவ சமூகத்தை நோக்கி கேட்கணும் போல இருக்கும். இன்றைக்கி கூட நான் பெருமைக்கு சொல்லலை, ஆண்டுடைய கிருபையினால் 7:30 மணியில் இருந்து 9:30 மணி 10 கிட்டக்கு வரைக்கும் தேவ சமூகத்திலே தனித்து இருக்க முடியாது. கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். ஆட்டோ 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 சத்தம், வேனு அது பாவமிட்டு வேனு. ஏன்னா இப்படி சைக்கிள் புல்லட்டு வண்டிகள் தடன்னு வீடை குலுங்குற மாதிரி வண்டிகள் பேய்கிட்டும் வந்துக்கிட்டும், மினி வேன் வந்துக்கிட்டும், கார்கள் பேய்கிட்டும், அது டிராஃபிக் ஜாம் ஆகிரும் பார்த்துக்கோங்க, அந்த சத்தமாக இருக்கும். ஆனால் இந்த மே மாதத்தில் ஆட்டோவே இருக்காது. ஏன்னா 2 வீலருடைய அந்த புல்லட்டு சத்தங்கள் அதிகமாக இருக்காது காலை நேரங்களில். இல்லை 9 மணி வரைக்கும் தேவ சமூகத்தில் இருக்கும்போது கர்த்தர் அப்படியே நம்மளை தொட்டு பேசுவார். இன்றைக்கி காலை நேரம் எனக்கு ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ஆகிட்டாங்க, அவங்க இனிமேல் காலேஜுக்கு போனோம். இப்போ லீவு 4ஆம் தேதி தான் ஸ்கூலு, ஜூன் 4ஆம் தேதி தான் ஸ்கூலு. அதனால் ஸ்கூலுக்கு போக வேண்டியதில்லை, காலையிலே எழுப்ப வேண்டியதில்லை. என் மருமக காலையிலே டூட்டி போயிட்டாங்க, பையனும் போயிட்டா. அதனால் எனக்கு தனியாக அப்படி இருந்துச்சு. காலையில் இருந்துச்சு, தோசை மதிய சாப்பாடு கட்டணும், அது இதுன்னு இருக்கும். பிள்ளைகள் பேய்கிட்டு வந்துக்கிட்டோம், தெருவில் சத்தம், காமௌண்டுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகளுக்கு வெளியே கிளம்பையும் அடிமா இருக்குது பார்த்துக்கோங்க. மே மாதம் எப்போ வரும்னு ஆசையாக இருக்கும் கர்த்தரோடு உறவாட. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் இருக்கீங்க? தேவ சமூகத்தை நோக்கி நம்ம காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முன்னால் உள்ள வாலிப பிள்ளைகள் எதுக்கு நீங்கள் நினைக்கிங்க? இந்த கிராஸ் டிவி நடத்துகிற ஜெய்சீலன் ஓனர் அடிக்கடி போய் அவங்க அத்தை வீடு திருநெல்வேலியில் இருக்குது, அங்கே அடிக்கடி போயிடுவான். அப்போ என்னடா ரொம்ப நாளாக காணுமே அப்படின்னா, ஏன்னா ஒரு பிரேசல் வச்சுருந்தாங்க, அதில் ஜெய்சீலன் தான் என்னால் மெயினாக செய்தி கொடுப்பான் பார்த்துக்கோங்க. எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும், எல்லாரையும் அம்மான்னு தான் கூப்பிட்டு அப்படியே ஆதாயப்படுத்தி ஒரு பெரிய ப்ரேயரை உருவாக்குனது. அப்போது சில நாள் ஒரு வாரம் அப்படி காணாமல் இருக்கும். அப்போது நான் கேட்பேன், எங்கடா போனேன் அப்படின்னா, எங்கள் அத்தை வீட்டில் தனியாக ரூம் இருக்குது தனித்து ஜெபிக்கிறதுக்கு. அதனால் நான் தனித்து உபவாசித்து ஜெபிக்கிறதுக்கு அம்மா அப்பாட்ட சொல்லி, இந்த வாலிப பிராயத்தில் அம்மா அப்பாட்ட சொல்லிவிட்டு எங்கள் அத்தை வீட்டில் போய் தனித்து நான் ஜெபம் பண்ண போனேக்கா அப்படின்னு சொல்லுவான். அடிக்கடி நான் போயிடுவேன். எங்கள் அத்தை எனக்கு ரொம்ப இசைவாக இருப்பாங்க. சரிடா ஜெபம் பண்ணு, நான் உனக்கு காப்பீட்டி அப்பப்போ போட்டு தரேன், இங்கே தனித்திரு ஜெபம் பண்ணு. அருமையானவர்களே, நான் நினைப்பேன் இந்த வயசில் இப்படிலாம் நமக்கு தெரியாமல் போயிட்டேன். வாலிப பிராயத்தில் தேவனை தேடணும், ஜெபம்னா என்ன, பைபிள்னா என்ன, எதுவுமே தெரியாது. ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே நன்றி, இதுதான் சொல்ல தெரியுமே ஒழிய ஏசப்பான்னு கூட கூப்பிட்டது கிடையாது அந்த வயசில். ஆனால் இந்த பையன் வாலிப பிராயத்தில் இப்படி இருக்கானே அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு தேவன் எவ்வளோ பெரிய ஒரு ஊழியத்தை அவனுடைய கையில் கொடுத்துருக்கிறார் தெரியுமா? அந்த நாளின் உபவாச ஜெபம், காத்திருந்த ஜெபம் இன்றைக்கு இவ்வளோ பெரிய ஒரு கிராஸ் டிவி இன்றைக்கு உலகம் முழுவதும் தெரியக்கூடிய அளவுக்கு தேவன் இதை நடத்தி கொண்டு இருக்கின்றார். அல்லேலூயா அல்லேலூயா. நான் பார்த்த மெய்யான ஒரு சாட்சி நான் சொல்லுகின்றேன். அருமையானவர்களே, நீங்கள் தேவ சமூகத்தில் 10 நிமிஷம் நீங்கள் காத்திருந்தா, ஒரு வாரம் நீங்கள் காத்திருந்தா, 1 மணி நேரம் காத்திருந்தா, அதற்குரிய பலன் உங்கள் பின்னாலே நிற்கும். லோத்து மாதிரி எதிர்த்து பேசாதீங்க, பெரியவங்களை எதிர்த்து பேசாதீங்க, ஊழியக்காரங்களை எதிர்த்து பேசாதீங்க, எந்த பாஸ்டரை எதிர்த்து பேசாதீங்க. உங்களை கண்டிக்காங்களா? ஓகே ரைட்டு. நீதிமான் என்னை தலையில் கொட்டட்டு, அது எனக்கு என்னையை போல இருக்குன்னா சொல்லணும். இப்போல்லாம் அப்படிலாம் யார்கிட்டையும் சொல்ல முடியாதுங்க, சொல்லவே முடியாது. நீ பாட்டுக்கு செய்தியை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. எங்களுக்கு அட்வைஸ் தான் தேவையில்லைன்னு தான் இந்த காலத்தில் மக்கள் இருக்காங்க. அப்போல்லாம் எங்களுக்கு எப்படி இருக்கும்? யாரையும் சொல்லிட மாட்டாங்களா? நம்ம பாவத்தெல்லாம் சொல்லிட மாட்டாங்களா? ஜெபம் பண்ண ஊழியக்காரங்க வந்தால் நம்ம செஞ்ச தப்பை சொல்லிட மாட்டாங்களா? அப்படி தான் இருக்கும்.
பிரச்சனையே நினச்சதே கிடையாது. பாவம் மட்டும் போனால் சரி. அப்படி தான் அந்த நாட்களில் இருந்தது. எங்கள் கூட சேர்ந்தவங்களும் அப்படி தான் இருப்பாங்க. ஊழியக்காரங்க வந்துட்டாங்க ஜெபம் பண்ண அப்படின்னு ஒரு வீட்டுக்கு தெரிஞ்சால் அடுத்த வீட்டில் உள்ளவங்க போய் ஒளிஞ்சிக்கிடுவாங்க. இதுக்கு தெரியுமா, இந்த ஊழியக்காரங்க வந்தாங்கன்னா என் பாவத்தெல்லாம் சொல்லிடுவாங்களே. ஆனால் அந்த ஊழியக்காரங்க போன உடனே அவ்வளோ பாவத்தையும் சொல்லிடுவாராம். அந்த அக்கா சொன்னாங்க, நான் ஒளிஞ்சிருந்தேன், ஆனாலும் அந்த அண்ணன் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்க, நான் செய்த எல்லா பாவத்தையும் சொல்லிட்டாங்க. அருமையானவர்களே, இன்றைக்கு அந்த குடும்ப ஜீவனுள்ள சாட்சியாக இருக்கிறார்கள். நான் செய்த பாவத்தை அவங்க பார்த்த மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு 25 வயசு அப்படின்னா அவங்க 50 வயசு அப்போவுமே அப்படி சொல்லுவாங்க பாவத்தை. ஏன்னா அவங்க பெருமூச்சு விட்டு தேவ சமூகத்தில் காத்திருந்து இந்த ஊழியத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம அப்படி தான் காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் இருக்கணும். அருமையானவர்களே, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணி உன்னை நான் காப்பாற்றுவேன், ஜீவனை தருவேன், நீ உன் பிள்ளைகளோடு கூட நீ தப்பிச்சு ஓடி போனாரு. ஆனால் இவர் எதிர்த்து பேசிய கடைசியில் ஒரு பொல்லாத சந்ததியை உருவாக்கி தன்னுடைய மனைவியை இழந்து, செல்வங்களை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து சஞ்சலத்தோடு அந்த நாட்களில் அவர் வாழ்ந்திருப்பார். தன்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையை மோசமாக போய்விட்டது. மோவாப் என்கிற ஒரு பொல்லாத சந்ததியை உருவாயிற்று. மனைவி இழந்து விட்டார், செல்வங்களை இழந்து விட்டார். இன்றைக்கி நம்ம அப்படி இருக்கக்கூடாது. தேவ சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் இருக்க வேண்டும். நல்ல செய்திகளை கேட்க வேண்டும், கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் கண்டிப்பாக நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் வல்லவர், தேவனே நீர் நல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். உந்தன் வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். ஆண்டவர் சொன்னபடியே 3 காரியம், பாராதே நிற்காதே ஓடிப்போ என்று கர்த்தர் சொல்கிறார். பாவங்களை பாராதீர்கள், பின்னிட்டு பார்க்காதீர்கள், ஓடிப்போங்கள், கர்த்தர் சமூகத்தை தேடுங்கள், தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த செய்தி நீர் ஆசீர்வித்து தாரும். உடைய பிள்ளைகளோடு கூட இருங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. நீங்கள் பண்ணின வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நிறைவேறும் என்ற விசுவாசத்தை எனக்கும் எங்களுக்கும் தாரும். காத்துக்கொள்ளும். நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். God bless you.